மாமல்லபுரத்தின் மர்மம். கிபி 10ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழனின் மெய்காப்பாளர் படையில் மிகச்சிறந்த வீரன் மாணிக்கம். அவனது வாள்வீச்சுக்கு முன்னால் எதிரி நாட்டு யானைகளே மண்டியிடும். ஒரு முறை மாமல்லபுரத்திற்கு அருகிலுள்ள ஒரு அடர்ந்த காட்டில் விசித்திரமான நோயால் மக்கள் இறந்து மீண்டும் உயிர் பெற்று வருவதாக செய்தி வர, அரசர் தன் தளபதி மாணிக்கத்தை அங்கு அனுப்பி வைத்தார். மாணிக்கம் தனது குதிரையில் அந்த கிராமத்திற்குள் நுழைந்தபோது காற்று பிண வாடையுடன் வீசியது. ஊரே மயான அமைதியில் இருந்தது. திடீரென இருட்டில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அது மனிதனைப் போலவே இருந்தது. ஆனால் அதன் கண்கள் இரத்த நிறத்தில் ஜொலித்தன. அதன் தோல் அழுகி தொங்கியது. அது ஒரு பிசாசு. அதனை ஜாம்பி என்றும் அழைக்கலாம். மாணிக்கம் சுதாரிப்பதற்குள் நூற்றுக்கணக்கான பிசாசுகள் மண்ணுக்கு அடியிலிருந்து பாழடைந்த வீடுகளிலிருந்தும் வெளிப்பட்டன. அவற்றின் கைகளில் நகங்கள் கத்திகளைப் போல நீண்டு இருந்தன. மாணிக்கம் தனது உரையிலிருந்து சோழ முத்திரை பதித்த வாளை உருவினான். ஒரு பிசாசு அவன் கழுத்தை பிடிக்க பாய்ந்தது. மாணிக்கம் மின்னல் வேகத்தில் சுழன்று அதன் தலையை துண்டித்தான். கருப்பு நிற இரத்தம் அவன் முகத்தில் தெறித்தது. ஆனால் தலை துண்டிக்கப்பட்ட பின்னரும் அதன் உடல் துடித்துக்கொண்டே அவனை தாக்க வந்தது. பிறகு வெற்றிவேல், வீரவேல் என்று முழங்கியபடி மாணிக்கம் சுழன்று சுழன்று தாக்கினான். ஒவ்வொரு வீச்சிலும் கைகளும் கால்களும் காற்றில் பறந்தன. இரத்தம் ஆறாக ஓடியது. பிசாசுகள் உணர்வற்றவை என்பதால் வலி அறியாமல் அவனை சூழ்ந்து கொண்டன. ஒரு பிசாசு மாணிக்கத்தின் தோளில் கடித்தது. வலியால் துடித்தாலும் தனது வாளை அந்த பிசாசின் மண்டைக்குள் இறக்கி அதை நிரந்தரமாக தூங்க வைத்தான். அவன் உடல் முழுவதும் இரத்த கரையோடு அந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு போர் தெய்வத்தை போல காட்சியளித்தான். விடியற்காலை நெருங்கும் வேளையில் கடைசி பிசாசின் இதயத்தில் வாளை பாய்ச்சி போரை முடிவுக்கு கொண்டு வந்தான். காலை கதிரவன் உதிர்ந்த போது அந்த இடமே பிணக்குவியலாக கிடந்தது. மாணிக்கம் அந்த மர்மமான நோய்க்கு காரணமான மாந்திரீக கல்லை உடைத்து எறிந்தான். ஊர் மக்களை காப்பாற்றினான். இந்த வீரச் செயலை கேள்விப்பட்ட ராஜராஜ சோழன் பெருமிதம் கொண்டார். மாமல்லபுரத்தை காத்த அந்த மாவீரனுக்கு தனது மகளான குந்தவை நாச்சியாரின் கையை பிடித்து கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். இரத்தமும் சதையுமாக போரிட்ட அந்த தளபதி பின்னாளில் சோழ தேசத்தின் மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.